பாண்டிய வரலாறு பகுதி 7 தொடர்கிறது. கிளப்பரர் சாம்ராஜ்யத்திற்கு பிறகு பாண்டியர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தங்கள் வம்ச ஆட்சியை நிறுவினர். 12ஆம் நூற்றாண்டில் சோழ வம்சம் வீழ்ச்சியடைந்தது. பாண்டியர்கள் மீண்டும் செழித்து வளர்ந்தனர். 1251 மற்றும் 1268க்கு இடையில் இந்த புத்துயிர் பெற்ற ராஜ்யத்தை ஆட்சி செய்த சடைவர்மன் சுந்தர பாண்டியன் ஆந்திராவின் நெல்லூரை உள்ளடக்கியதாக அதை விரிவுபடுத்தினார். அவருக்கு பிறகு மாரவர்மன் குலசேகரன் 40 ஆண்டுகள் வெற்றிகரமாக ஆட்சி செய்தார். கோதாவரி நதிக்கரையில் இருந்த தெலுங்கு அரசுகளில் இருந்து இலங்கையின் வடக்கு பகுதி வரை பாண்டியரின் ஆதிக்கம் பரவியிருந்தது. இந்த வெற்றிக்கு பெரும் பேரரசு சோழர்கள் அதிகாரத்திலிருந்து விரைவாக வீழ்ச்சியடைந்தாலும் பிற்கால பல்லவ தலைவர்களான 1ஆம் கோப்பெருஞ்சிங்கா மற்றும் 2ஆம் கோப்பெருஞ்சிங்கா ஆகியோரின் அசாதாரணமான அற்புதமான மறுமலர்ச்சி முயற்சிகளாலும் பெரும்பாலும் காரணமாக அமைந்தது. தமிழகத்தில் ஆதிக்க சக்தியாக பாண்டிய நாடு சில காலம் இருந்தது. இது பின்னர் டில்லி சுல்தான்களின் படையெடுப்புக்கு ஆளாகியது. இதன் விளைவாக மதுரை சுல்தானகம் ஏற்பட்டது. பாண்டியர்கள் வைகை பகுதியில் இருந்து தெற்கு நோக்கி நகர வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயினர். மதுரை சுல்தானகம் பின்னர் விஜயநகர பேரரசின் இளவரசர் குமாரகம்பனால் வீழ்த்தப்பட்டது. அதன் பிறகு இப்பகுதி பாண்டிய ஆட்சியாளர்கள் விஜயநகர பேரரசிற்கு கீழ்ப்பட்ட ராஜ்யங்களில் ஒன்றாக மாறியது. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியடைந்த பிறகு மதுரை நாயக்கர்கள் தங்கள் சுதந்திரத்தை அறிவித்து மதுரையிலிருந்து ஆண்டு வந்தனர். பின்னர் ஆற்காடு நவாபால் இப்பகுதி கைப்பற்றப்பட்டு அவர்களிடமிருந்து 17ஆம் பிராத்தானியர்கள் கைக்கு வந்தது. அதன் பிறகு இப்பகுதி மதராச மாகாணத்துடன் பிராத்தானியர்களால் ஒருங்கிணைக்கப்பட்டது. இருப்பினும் வளர்ந்து வரும் சக்திகளின் உலகில் பாண்டிய முடியாட்சியால் நிலைத்து நிற்க முடியவில்லை. பாண்டிய ராஜ்யம் தனது அரியணையை நிலைநிறுத்த பிராந்திய எதிரிகளுடன் போராடியது. அது அவ்வப்போது தனது சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்தியது. ஆனால் பாரம்பரிய அர்த்தத்தில் எந்த ஏகாதிபத்திய அபிலாஷைகளையும் கொண்டிருக்கவில்லை. அது இந்தியாவிலிருந்து பெரிய ஏகாதிபத்திய வம்சங்களுடன் போட்டியிடவும் இல்லை. ஆனால் இறுதியில் அவர்களால் டெல்லி சுல்தானகத்தின் ஏகாபத்திய அபிலாஷைகளை மீற முடியவில்லை. பாண்டிய வரலாறு முடிவுற்றது. மறக்காமல் இதை மற்றவங்களுக்கும் பகிருங்கள். நன்றி.